இந்த இடத்துல பிக்கு ஃப்ரண்ட் சைடில் எதுவுமே இல்லை. அப்போ நான் எப்படி வந்து இங்கே பி ஷார்ப் அப்படின்னு வந்ததுன்னா நான் எதை வந்து பி ஷார்ப்பாக கன்சிடர் பண்ணுறது அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும். ஹலோ கைஸ், ஆல்ரெடி இந்த பிகினர் சீரிஸில் நம்ம 3 வீடியோஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கீ ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தோம், அண்ட் அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்த்தோம், அண்ட் பிளாக் கீஸ் உடைய நேம்ஸ் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இதில் நம்மளுக்கு ஒரு பிளாக் கீஸ் பற்றின ஒரு குழப்பம் இருக்கும். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி தரப்போகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு பியானோ ரிலேட்டட் டியூட்டோரியல்ஸ் வேணும் அண்ட் டிப்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நம்மளுடைய சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கீபோர்டிஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு திஸ் லெசன். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டி இருக்கு. டிக்கு ஃப்ரண்ட் சைடில் நம்மளுக்கு என்ன இருக்கு? ஒரு பிளாக் கீ இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ இதுக்கு பேர் நம்ம வந்து அந்த ட்ரையாங்கிள் ஞாபகம் வருதுங்களா? ஸோ அந்த ட்ரையாங்கிளில் ஃப்ரண்ட் சைடு எப்படி இருக்கும்? ஷார்ப்பாக இருக்கும். அதே மாதிரி டி ஷார்ப். ஓகே, டிக்கு பின்னாடி நம்மளுக்கு ஒரு பிளாக் கீ இருக்கு. அதுக்கு பேர் என்ன? அந்த ட்ரையாங்கிள்ல பேக் சைடு எப்படி இருந்தது? ஃபிளாட்டா இருந்தது. அப்போ டி ஃபிளாட். ஓகேவா? ஸோ இப்படி நம்ம புரிஞ்சிட்டோமா? இப்போ எல்லாருக்கும் என்ன டவுட் வரும் அப்படின்னா, இந்த இடத்துல பிக்கு ஃப்ரண்ட் சைடில் எதுவுமே இல்லை. அப்போ நான் எப்படி வந்து இங்கே பி ஷார்ப் அப்படின்னு வந்ததுன்னா நான் எதை வந்து பி ஷார்ப்பாக கன்சிடர் பண்ணுறது அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும். ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் நான் உங்களுக்கு இப்போ கொடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இது இட்ஸ் நாட் டெபெண்ட் ஆன் பிளாக் கீ ஆர் ஒயிட் கீ, இட்ஸ் அபவுட் த டோன். ஓகேங்களா? இந்த டோன் கேளுங்க. நான் சி அப்படின்ற ஒரு நோட்டை ப்ரெஸ் பண்ணுறேன். சி நோட்டை ப்ரெஸ் பண்ணி இந்த டோனை விட எனக்கு ஒரு பிச் அதிகமாக போச்சு அப்படின்னா அதை வந்து நான் என்னன்னு சொல்கிறேன்? சி ஷார்ப் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது சியை விட ஒரு டோன் அதிகமாக ஆகும்போது எனக்கு சி ஷார்ப் அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ டியை விட ஒரு டோன் அதிகமாகும் போது எனக்கு டி ஷார்ப் கிடைக்குது. ஓகே, எனக்கு டியை விட ஒரு டோன் கம்மி ஆகும்போது எனக்கு டி ஃபிளாட் கிடைக்குது. ஓகே, ஸோ அப்போ சியை விட எனக்கு ஒரு டோன் கம்மி ஆகும்போது வரக்கூடிய அந்த சவுண்டை நான் என்னன்னு சொல்லலாம்? சி ஃபிளாட்னு சொல்லலாமா? ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே தான் இருக்குது. ஓகே, ஸோ இதை பி அப்படின்னும் சொல்கிறோம், சி ஃபிளாட் அப்படின்னும் சொல்கிறோம். ஓகே, அதே மாதிரி இந்த பி இருக்கு. பிக்கு ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற இந்த சியில் பார்த்தீங்கன்னா பி உடைய டோன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி வருது. ஓகே, ஸோ அப்போ இதை நம்ம பி ஷார்ப்னு சொல்லலாமா? எஸ், ஆப்வியஸ்லி நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் என் ஹார்மோனிக்கலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் மியூசிக்கலி கால்ட் என் ஹார்மோனிக்கலி. ஓகேவா? அதாவது ஒரு கீக்கு நம்ம மல்டிபிள் நேம்ஸ் வைக்கிறோம். ஸோ இது பேர் தான் வந்து என் ஹார்மோனிக்கலி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட நான் உங்களை மீட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டே டியூன், see you guys.